இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் இருக்காரு. பிபிக்கு ஒரு அற்புதமான மூலிகை சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா பிபிக்கு ஒரு மருந்து சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. இது என்ன? ஏது? இதுதான் சார் பன்னீர் பூ செடி. இது பன்னீர் பூ ஏறக்குறைய ஒரு மரம் மாதிரி கொஞ்சம் பெருசா வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை பறித்து இரவில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு 10 பூவை போடணும். போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். குடிக்கிற அளவுக்கு 1 டம்ளர் கூட போட்டுக்கலாம். பிபி இருக்கிறோம் அப்படி குடிச்சிட்டு வரும்போது பிபி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சிறந்த மூலிகை இது. அடுத்து வந்து ஐயா சொன்ன மாதிரி இது வந்து இந்த இலையை கட் பண்ணி திருச்செந்தூர் கோயிலில், முருகனுடைய கோயிலில் விபூதியை மடித்து கொடுக்குறாங்க. அந்த விபூதியை எடுத்து சாப்பிட்டுட்டு போகும்போது கருத்தரிக்காத பெண்களுக்கு கருத்தரிக்குது. இன்னும் ஒரு சில நாள்பட்ட நோய்களை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்துறக்கூடிய ஆற்றல் இந்த இலைக்கு உண்டு. அதே போல் இந்த இலையை அதே மாதிரி கஷாயமாக போட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னாக்கா அந்த மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் இதுவும் விருட்சி பூவும் சேர்த்து கஷாயம் போட்டு சாப்பிடும்போது மாதவிடாய் பிரச்சனை போக்கும். ஆமாம் ஐயா. பிபி உள்ளவங்க இன்னொரு மூலிகை சொன்னீங்க. ஆமாம், இந்த மூலிகையும் பயன்படுத்தலான்னு. இது என்ன மூலிகை? இது எப்படி பயன்படுத்தலாம்? முருங்கை. முருங்கை. இந்த முருங்கை பிபி உள்ளவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் ஐயா? இந்த பிபி உள்ளவங்க இந்த ரத்தம் கம்மியாகிறவங்களுக்கும் சொல்கிறீங்க, பிபி உள்ளவங்களும் சொல்கிறீங்க. சொல்லுங்க ஐயா. ஆமாம், இதை எடுத்து இந்த குச்சி, ஆமாம் இந்த குச்சியோட எடுத்துக்கணும். இலை தழை குச்சியெல்லாம் எடுத்து அப்படி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு, தேவைப்பட்ட வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தினம் 1 கப் சாப்பிட்டு வரும்போது பிபி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. ரத்த குறைபாடு உள்ளவங்க எப்படி சாப்பிடலாம்? ரத்த குறைபாடு உள்ளவங்க இந்த கீரையை சாதாரணமாக எடுத்து பிரட்டல் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது இது கீரையை நல்லா வேக வச்சு பூண்டு இதெல்லாம் சேர்த்து இது இருக்குல்ல, ஆமாம் பொரியலாக செஞ்சு அதை கூட சில பேர் வந்து இது வேர்க்கடலை போடுவாங்க, பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. சில பேர் வெறும் வெங்காயம் இது பூண்டு வெங்காயம் போட்டு வெறும் கீரை பிரட்டல் மாதிரி செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி செய்வோம் அப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நல்லா வேக வச்சு ரத்தம் உற்பத்தி ஆகும். ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க ஐயா. நண்பர்களே, இன்றைக்கி நிறைய பேர் மூட்டு வலி முதுகு வலியால் கஷ்டப்படுறீங்களே, அதாவது இடுப்பெல்லாம் வலிக்குது, மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு இதில் ஒரு சூப் சொல்லட்டுமா? அருமையாக இருக்குங்க. ஏங்க சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக கேட்கும். ஒன்றும் இல்லைங்க, ஐயா சொன்ன மாதிரி அதே பிடிங்களேன். ஒன்றும் இல்லைங்க, இப்படி இருக்கா, இதை வந்து ஒரு இனுக்கு எடுத்துக்கிறீங்க. இப்படி எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிட்டு இந்த கீரையை இப்படி உருவி இதை தனியாக சூப் போட்டு வச்சுக்கோங்க. நார்மலாக சூப்புக்கு என்னென்ன போடுவீங்க, கீரை சூப்புக்கு, அதெல்லாம் தனியாக இந்த கீரையை போட்டு இது 1 டம்ளர் வச்சுக்கோங்க. இந்த குச்சி இருக்குல்ல, இந்த குச்சியை இப்படி உடச்சி கிள்ளி, சரிங்களா, இப்படி வெட்டி இந்த குச்சியை சின்ன சின்னதாக உடச்சி இதோட கருவேப்பிலையை சேர்த்து நீங்கள் சூப்புக்கு என்னென்ன போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு அது 1 டம்ளர் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர், அதாவது கருவேப்பிலை போட்டது காலையில், கருவேப்பிலையும் முருங்கைக்கு போட்டதும் காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர். சாப்பிட்ட பின்னாடி முருங்கைக்கீரை போட்டு சூப் வச்சுருக்கீங்களா, இது 1 டம்ளர். இது சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வலி சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல 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 சரியாங்க. ஏங்க ரொம்ப இடுப்பொலியோடு கஷ்டப்பட்டு வருவாங்க, அவங்களுக்கு தொடர்ந்து இதை கொடுத்துட்டு வந்து பாருங்களேன். காலை சாயந்தரம் 2 வேளை கொடுத்துட்டு வந்து பாருங்களேன், அந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி ரொம்ப அருமையாக கேட்கும். இது நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச ஒரு அற்புதமான மருத்துவ முறை. ஆனால் இப்படி செஞ்சால் தான் கேட்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? இதோட பசலைக்கீரை, இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குதுன்றவங்களுக்கு பசலைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா அதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. மூட்டு வலி, முதுகு வலிக்கு ரொம்ப அற்புதமாக கேட்கும். அதே சமயத்தில் பிரண்டை நீங்கள் ஆல்ரெடி சாப்பிடுவீங்க, பிரண்டையை விட பார்த்தீங்கன்னாக்கா பசலைக்கீரையில் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்றத நிறைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி அவங்க செஞ்சு சாப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அதனால் ஐயா சொன்ன மருத்துவ குறிப்பு ரொம்ப ரொம்ப அருமையானது. தொடர்ந்து கடைப்பிடிங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, ரொம்ப நாள் பிரச்சனையாக இருக்குது, எங்கே போனாலும் சரியாகலன்னா உங்கள் அருகில் இருக்கிற ஒரு சித்தா கிளினிக் போயிட்டு சித்த மருத்துவரின் ஆலோசனைப்படி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் மெல்ல 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 ரிவர்ஸ் ஆகி ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.